கோவையில் ஆண் நண்பரை தாக்கிவிட்டு அவருடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவியிடம் கூட்டு பாலியல் கொடூரத்தில் ஈடுபட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது. அதேபோல ஆண் நண்பரை விரட்டிவிட்டு பள்ளி மாணவியிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறிய சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவி தனது வீட்டில் சொல்லாமல் 12ஆம் வகுப்பு படிக்கும் தனது ஆண் நண்பருடன் கடந்த 6ஆம் தேதி சென்னை வந்துள்ளார். மகளை காணவில்லை என மாணவியின் பெற்றோர் புகார் கொடுத்த நிலையில் இரவு சென்னையில் இருந்து இருவரும் வீடு திரும்பியிருக்கிறார்கள். பிரம்மதேசம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மன்னார்சாமி கோவில் அருகே வந்தபோது ரோந்து பணியில் இருந்த பிரம்மதேசம் காவலர் இளங்கோ அதிகாலை நேரத்தில் வந்த இருவரையும் பிடித்து விசாரணை நடத்தியுள்ளார். அப்போது இருவரும் வீட்டிற்கு தெரியாமல் சென்னை வந்து திரும்பியது தெரிய வந்தது. இதையடுத்து காவலர் இளங்கோ பள்ளி மாணவனை வீட்டுக்கு போகச் சொல்லி விரட்டிவிட்டு மாணவியை பாதுகாப்பாக காவல் நிலையம் அழைத்துச் செல்வதாக கூறி அழைத்து சென்றுள்ளார். அப்போது அந்த பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த பள்ளி மாணவி, நீங்கள் என்னிடம் இப்படி நடந்து கொண்டால் வாகனத்தில் இருந்து கீழே குதித்து விடுவேன் என கதறியுள்ளார். ஆனால் வக்கிரமடங்காத காவலர் இளங்கோ காவல் நிலையம் அருகே உள்ள பாழடைந்த வீட்டிற்கு மாணவியை அழைத்துச் சென்று கடுமையாக மிரட்டி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மேலும் தன் ஆசைக்கு இணங்காவிட்டால் வேறு ஏதாவது வழக்கில் கைது செய்து விடுவேன் என மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து காவலர் இளங்கோவிடம் இருந்து தப்பித்து பேருந்து பிடித்து வீடு வந்து சேர்ந்துள்ளார் மாணவி. ஆண் நண்பருடன் வெளியில் வந்த மாணவிதானே, வீட்டில் விஷயத்தை சொல்ல மாட்டார், அப்படியே சொன்னாலும் பெற்றோர் மானம் போய்விடும் என வெளியில் சொல்ல மாட்டார்கள் என தப்பு கணக்கு போட்ட பிரம்மதேசம் காவல் நிலைய காவலர் இளங்கோவிற்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. காவலர் இளங்கோ தனது மகளிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறியது குறித்து ஏற்கனவே மகளை காணவில்லை என புகார் கொடுத்த ஆரோவில் காவல் நிலையத்திலேயே தைரியமாக புகார் தெரிவித்தனர் மாணவியின் பெற்றோர். இந்த புகாரை தொடர்ந்து திண்டிவனம் மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து காவலர் இளங்கோவை பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். காவலர் இளங்கோ மீது ஏற்கனவே பல்வேறு புகார்கள் இருந்து வந்ததாகவும் ஏற்கனவே திருமணமான நிலையில் வேறு ஒரு பெண்ணுடனும் கணவன் போல வாழ்ந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாலியல் குற்றச்சாட்டில் வசமாக சிக்கிய காவலர் இளங்கோவை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன் உத்தரவிட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட இளங்கோ விழுப்புரம் போக்சோ நீதிமன்ற நீதிபதியிடம் ஆஜர்படுத்தப்பட்டு கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். பாலிமர் செய்திகளுக்காக திண்டிவனம் செய்தியாளர் சையது மற்றும் மரக்காணம் செய்தியாளர் ரஞ்சித்.